உதய் வார்த்தையை பேசும் அதிமுக எம்பி மாணிக்கம் தாகூர் அதிரடி. உதயநிதிக்கு அரசியல் பாடம் எடுத்த சசிகாந்த் செந்தில். திமுக வெளியேறியதே பெரும் துரோகம் கிரீஷ் சோடங்கர். திமுகவினர் விமர்சிக்க கூடாது IUML காதர் மொய்தீன். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 புதிய அப்டேட். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. காங்கிரஸ் என்பது ஒரு ஒட்டுண்ணி. தமிழ்நாட்டில் அதற்கு சுயமாக வாழும் தகுதி கிடையாது என்ற அதிமுக எம்பி இன்பதுரையின் விமர்சனத்திற்கு மாணிக்கம் தாகூர் பதிலடி கொடுத்துள்ளார். அதே மோடி வார்த்தைகள், அதே உதய் வார்த்தைகள், அண்டர் கிரவுண்ட் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறதா என கேள்வி எழுப்பிய அவர், மேலே சண்டை கீழே கூட்டணியா என சாடியுள்ளார். அதிமுக திமுக கூட்டணி பேச்சு குறித்து இவ்வாறு அவர் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். பாஜக வெற்றிக்கு காங்கிரஸ் காரணம் என்ற உதயநிதியின் விமர்சனத்திற்கு காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் பதிலடி கொடுத்துள்ளார். 1999 பாஜகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியில் அமர்ந்தது யார்? கோத்ரா கலவரத்தில் சிறுபான்மை மக்கள் கொல்லப்பட்ட போதும் வாய் திறக்காமல் கூட்டணியில் தொடர்ந்து அதிகாரத்தை அனுபவித்தது யார் என கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் கட்சியை விமர்சிக்க குறைந்தபட்ச அரசியல் அனுபவம் அவசியம் எனவும் அவர் சாடியுள்ளார். 10 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்துவிட்டு 2014 தேர்தலுக்கு முன் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து திமுக வெளியேறியதே பெரும் துரோகம் என்று கிரீஷ் சோடங்கர் பதிலடி கொடுத்துள்ளார். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் எங்களை விமர்சிக்க உரிமை உண்டு. அதனால் நாங்கள் கோபமடைய மாட்டோம். ஆனால் வாக்களித்த மக்களை தாக்காதீர்கள். மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்பை யாரும் கேள்வி கேட்கவோ அவமதிக்கவோ கூடாது என்று அவர் கூறியுள்ளார். இஸ்லாமியர்களின் வாக்குகள் இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று IUML காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். பேட்டி ஒன்றில் அவர், எங்களை யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது, அப்படி விமர்சித்தார்கள் என்றால் அது முட்டாள்தனம் என்றார். மேலும் அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பேசப்பட்டது. அது குறித்து திமுக சார்பாக எங்களிடம் சொல்லப்பட்டது எனவும் அவர் கூறியுள்ளார். மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்தும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த மேலும் 3 மாதங்கள் ஆகலாம் என தகவல் வெளியாகி உள்ளது. இத்திட்டத்தின் முழு வடிவத்தையும் நிர்வாக ரீதியாக மறுசீரமைப்பு செய்யும் பணிகள் தற்போது பரிசீலனையில் உள்ளது. அதுவரை தற்காலிக ஏற்பாடாக பழைய முறைப்படி ரூபாய் 1000 வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. அதே நேரம் புதியவர்களை இணைக்கும் பணி விரைவில் தொடங்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது.